ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் 10 நிமிஷத்தில் உளுந்து மாவு எதுவும் அரைக்காமல் ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான மெதுவடை எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மெதுவடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததும் அதில் 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 போல் மிளகு, கூடவே ஒரு பச்சை மிளகாயை சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இதுக்கு பதிலாக பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலை கொஞ்சம், கூடவே பெருங்காய பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை நம்ம கொதிக்க விடலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதில் ரவை சேர்க்க போகிறோம். நீங்கள் எந்த கப்பால் தண்ணி அளந்தீங்களோ அதே கப்பால் ரவை எடுத்துக்கோங்க. நம்ம 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி வச்சு நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்ச ரவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்ல இதை நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு இதை நம்ம வேக விட்டுக்கலாம். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி ரவை நல்லா நமக்கு வெந்திருக்கு. நம்ம இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நம்ம ஆற விட்டுக்கலாம். ரவை கை பொறுக்கிற சூடு வந்ததும் அதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கை வச்சு கொஞ்சம் நல்லா அதை பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பவே நல்லா பிசைஞ்சு எடுங்க. கொஞ்சமாக தண்ணியில் கையை முக்கி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிசைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையில் ரவையும் ஒட்டாது. நாம் இதில் பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வடை ரொம்பவே சாஃப்டாக, வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாக, சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் இருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு இந்த மாதிரி வடை தட்டிக்கோங்க. உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக கையை தண்ணியில் முக்கிக்கோங்க. முக்கிட்டு நீங்கள் வடை தட்டினீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வடை வரும், கையில் ஒட்டவே ஒட்டாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வடை தட்டி எடுத்துக்கோங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா வடையையும் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நாம் எல்லா மாவையும் வடை தட்டி எடுத்தாச்சு. இனி இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்காக கடாயில் ஃப்ரை பண்ண தேவையான அளவு ஆயில் ஊற்றி, ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற வடையை நம்ம ஒன்றொன்னா அதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா நமக்கு மேலே சீக்கிரமாக கருகிடும். இந்த வடை பார்த்திங்கன்னா உள்ளே நல்ல சாஃப்டாகவும் வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நமக்கு வீட்டில் ரவை இருந்தால் போதும், சட்டுன்னு 10 நிமிஷத்தில் இந்த மெதுவடையை நம்ம செஞ்சுக்கலாம். திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா நமக்கு ரவை இருந்தாலே போதுங்க. 10 நிமிஷத்தில் நம்ம சூப்பராக இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு அசத்திடலாம். இப்போ நமக்கு ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு நமக்கு டைம் எதுவும் எடுக்காதுங்க. ஒரு 2 நிமிஷத்தில் இது நமக்கு
நல்லா வெந்து கிடைக்கும். நாம் ரவை ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கோம், அதனால் இது கொஞ்சமாக ஃப்ரை ஆனாலே போதும். இப்போ நம்ம ஒரு பக்கம் திருப்பி விட்டாச்சு. இனி அடுத்த பக்கமும் நல்ல கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வடை 2 பக்கமும் நமக்கு நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம இனி வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான மெதுவடை நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக ரவை இருந்தால் இன்றைக்கே நீங்கள் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு பாருங்கள். இது நமக்கு செய்கிறதுக்கு ஒரு 6-7 நிமிஷம்தான் ஆகுங்க. அதுக்குள்ளே நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா மறுபடியும் செய்வீங்க. வீட்டில் எல்லோரும் ரொம்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.